இந்த வேலையை பார்க்கவா உன்னை அங்க இருந்து அனுப்பி விட்டேன்? இப்ப எதுக்கு அவகிட்ட கோவப்படுற? உன்னை கேட்டதா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. அப்புறம் அவளை கேட்காம வேற யாருதான் நாங்க கேக்குறது? சரி, யாழ் நீ எதுக்கு காலையில ஹாஸ்டல் வந்தா? சும்மாதே பார்க்க வந்தா. ஏன் ஆனந்தி, உன்னை ஓங்கி அரைஞ்சிட்டு எங்க அண்ணன் வாழ்க்கையை வீணாக்காதுன்னு சொல்லிட்டு போனவ தானே அவ. திடீர்னு ஹாஸ்டலுக்கு வந்து சும்மா வந்து பாத்துட்டு போவாளா? ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுமா. ஏ ஆனந்தி, என்ன காரணத்துக்காக அவ வந்தா? உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தாளா இல்ல வேற ஏதாவது பேச வந்தாளா? 1000 காரணத்துக்காக வந்திருக்கலாம். ஆனா நீங்களா ஆசைப்படுற மாதிரி யாழினி பேச வந்ததாலேயே துளசி அன்பு நிச்சயதார்த்தம் நின்னு போயிரும்னு பகல் கனவு காணாதீங்க. யாழ்னி இல்ல, அன்பனனோட அம்மாவே மனசு மாறுறேன்னு சொன்னாலும் இவ விட மாட்டா போல இருக்கே. நம்ம இவளுக்காக டென்ஷன் ஆகுறதுலயும் புலம்புறதுலயும் எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாமே வேஸ்ட். யாரு வேஸ்ட்? ஐயோ, இவர் இப்ப வந்தாரு. பேசின எல்லாத்தையும் கேட்டு போறோம். யாரு சௌசோ வேஸ்ட்? முத்தண்ணே, அது ஒண்ணும் இல்ல சார். நான் தான் நீ ஒரு வேலையும் செய்யாம டைம் பாஸ் பண்ற சுத்த வேஸ்ட்னு சொன்னேன். நானா வேஸ்ட்னு சொல்லிட்டு என்கிட்டயே சண்டை போடுறா சார். அப்படி எல்லாம் வேஸ்டா இருந்தா உடனே வேலையை விட்டு அனுப்பிடு முத்து. ஹேய், ஜஸ்ட் ஃபார் ஃபன், சும்மா சொன்னேன். ஆனந்தி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் மேல நான் பயங்கர கோவத்துல இருக்கேன். என்ன சார், இதுவும் சும்மாவா? சும்மாலாம் இல்ல முத்து, உண்மையாவே ஆனந்தி மேல கோவமா இருக்கேன். நீ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா அது எனக்கு தெரியாம போயிருமா? சார், நான் என்ன சார் மறைச்சேன்? நேத்து அன்பியும் வேலைக்கு வரலன்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? சொல்ல ஆனந்தி. சார், அது வந்து அன்பு அவங்க அத்தை குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருக்காருன்னு சொன்னேன். அன்பு நிஜமாவே கோயிலுக்கு போனானா? அவரு அவரு அப்படிதே சார் சொன்னாரு. அப்போ உனக்கு எதுவும் தெரியாது அப்படிதானே சொல்ல வர? ஆமா சார். நான் அன்பு வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். அன்பு கோவிலுக்கெல்லாம் போகல. என்கிட்ட அப்படிதே சார் சொன்னாரு. அப்போ உன்கிட்ட சொல்லாம தான் போய் நிச்சயதார்த்தத்துக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கானா? இது தெரியாம தான் அன்பு வரலன்னு சோகமா இருக்கியோ? சார், எங்களுக்கு எதுவுமே புரியல சார். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். அது கம்பெனி ஃபங்க்ஷனுக்கு அன்பை இன்வைட் பண்ண சொல்லி ஆனந்தி கிட்ட சொல்லியிருந்தேன். அவ கூப்பிட்டாளா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு காலைல அன்பு வீட்டை கிராஸ் பண்ணி போனேன். சரி, அப்படியே அன்பையும் அவனோட ஃபேமிலியையும் இன்வைட் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்பதான் அன்புக்கும் ஆனந்திக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போற விஷயம் எனக்கே தெரிய வந்துச்சு. என்ன? மோதிரம்லாம் வாங்கியிருக்காங்க. என்கிட்ட சொல்லலையேன்னு முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஒருவேளை சர்ப்ரைஸா வச்சிருந்த விஷயத்த நானா போய் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு சர்ப்ரைஸா வச்சிருந்த பிளான நான் அதை சொல்லி இப்போ சர்ப்ரைஸா ஸ்பாயில் பண்ணிட்டேன். ஓகே, எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். கைய கொடு. உங்க நிச்சயதார்த்தத்தை கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். என்ன ஆச்சு ஆனந்தி? உனக்கும் அன்புக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போது உன் ஃபேஸ்ல எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்ல, அங்க அன்பு ஃபேஸ்லயும் எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்ல. ஆக்சுவலா சொல்ல போனா அந்த குடும்பத்துல யார் முகத்திலயுமே நான் சந்தோஷத்தை பார்க்கவே இல்ல. ஹே, என்னாச்சு? ஏதா பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது சார். பாவம், எல்லாம் அலைச்சல்ல அங்க எங்க போயிட்டு வந்திருப்பாங்க. அந்த டயர்ட்ல இருந்திருப்பாங்க சார். யா, அவங்களும் அதுதான் சொன்னாங்க. எனிவே, நாளைக்கு கெட் டுகெதர்ல பார்க்கும்போது அன்புக்கும் ஆனந்திக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போற விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிடுவோம். என்ன ஆனந்தி, சொல்லிடலாம்ல? சரிங்க சார்.
குட் ஓகே யூ guys கேரி ஆன் பை